ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி வந்து அழகாக இந்த பச்சை மொச்சை இப்போ வந்து சீசன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மொச்சை. இங்கே பாருங்கள், இந்த பச்சை மொச்சை, கருணக்கிழங்கு, கீரை தண்டு கீரை இருக்குது, அதோடய தண்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், இது எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து கடுகும் வடகமும் தாளிச்சிக்கலாம். வடகம் மொட்டை கூட தாளிச்சிக்கலாம், இல்லை கடுகு மொட்டை கூட தாளிச்சிக்கலாம். வடகம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் கடுகு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் கூட கடுகு சேர்த்துக்கிறேன். வடகம் மொட்டை கூட தாளிச்சிக்கலாம். சப்போஸ் வடகம் இல்லை ஆனால் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னா ஒன்றும் இல்லை, கடுகு சேர்த்துட்டு சும்மா அதில் ஒரு 1/4 பங்கு சீரகமும் ஒரு 4 வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் கூட பூண்டு தட்டி வச்சுருந்தேன், ஒரு 10 பல்லு பூண்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா வதங்கட்டும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக இருந்ததுன்னா 2 சேர்த்தா கூட போதும். இது வந்து 3 பேருக்கு சாப்பிட்ற அளவு நான் சமைக்கிறேன். 3 பேர்லேருந்து 4 பேர் கூட சாப்பிடலாம், 4 பேர் சாப்பிடலாம். இப்போ இதுக்கு தக்காளி வந்து இப்போ 3 வெங்காயம் மீடியம் சைஸ் இல்லையா, அதே மாதிரி 4 தக்காளி, ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். 4 தக்காளி மீடியம் சைஸு நம்ம கழிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து வந்து அதை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிடுச்சு. பாதி வதங்கினா போதும். ஏன்னா இப்போ தக்காளியும் சேர்த்து அதுவும் வதக்குவோம் இல்லையா, அதனால் பாதி வதக்கினா போதும். நான் வந்து கல்லுப்பு சேர்க்குறேன். நீங்கள் வேணுன்னா சால்ட் உப்போ, இது வந்து கல்லுப்புலேயே வந்து பிங்க் உப்பு, இது வந்து கொஞ்சம் வந்து எனக்கு என்னவோ உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது, அதனால் பார்த்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். இங்கே பாருங்கள், கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் இங்கே ஜன்னலில் வர வெளிச்சத்தில் தான் எடுக்கிறேன். நல்லா வதங்கிச்சு பாருங்கள், குழன்னு ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி நல்லா. இப்போது இந்த காய்கறி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது மொச்சை எல்லாம் சேர்த்துடலாம். கருணக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான். 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய் மட்டும் முழுசாக அப்படியே போட்டேன். கருணக்கிழங்கு வந்து ஆல்ரெடி 1/4 கிலோ வாங்கி சமைச்சிட்டு மிச்சம் இந்த கொஞ்சமாக போட்டிருக்கேன். 3 பேர் தானே, அதுக்கு இருக்கும். அப்புறம் மொச்சை வந்து 1/2 கிலோ 40 ரூபான்னு ஃப்ரெஷ் மொச்சை வாங்கினேன். அதில் நேற்று சாம்பாருக்கு கொஞ்சம் போட்டுட்டு மிச்சம் இதில் போடுறேன். அது பாருங்கள், அதுக்குள்ளே லைட்டாக முளைச்சி வருது பாருங்கள். இப்போது இதெல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைப்போம் இல்லையா, தனியா மிளகா சேர்த்து இது வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கு. அதில் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன் நான். அப்புறம் இது இன்னொன்று வந்து காஷ்மீரி மிளகாவும் நார்மல் மிளகாவும் சேர்த்து நானே வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து கலருக்கு நல்லாயிருக்குன்றதுனால அது 1 ஸ்பூன். இது வந்து டேபிள் ஸ்பூன் கிடையாது, 1 ஸ்பூன் தான். இது 1 ஸ்பூன். இதுவே காரத்துக்கு போதுமான அளவு இருக்கும். நம்ம வேணும்னா சாம்பார் பொடி எதனா சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும் நமக்கு. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா 1.5-2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். ஏண்டா இங்கே பாருங்கள், இங்கே வந்து காயெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் விட்டாச்சு. இவ்வளோ தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். புளி மட்டும் கொஞ்சமாக இதை பாருங்கள் ஊற வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில். இது நெல்லிக்காய் சைஸை விட கம்மி. இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நம்ம இன்னும் சேர்க்கலை. ஒரு சிலருக்கு எண்ணெய் வதங்கும் போது சேர்த்தா பிடிக்கும், ஒரு சிலருக்கு குழம்பு மேலே போட்டால் பிடிக்கும். அதனால் இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், காயெல்லாம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி வந்து ஊற வச்சோம் இல்லையா, அதை கரைச்சி சேர்த்துடலாம். அதில் நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா தக்காளி நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது பாருங்கள், ஒரு 1/2 கிளாஸ் இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப ஒட்டவும் நான் கரைக்கலை.
புளி ஊற வச்சதை மேலாப்பில் கரைச்சி நம்ம 2-3 தடவை கரைப்போம் இல்லையா நார்மலாக புளி. இது வந்து ஒரே தடவை மேலாப்பில் கரைச்சிட்டு அது மட்டும் ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கேன். காயெல்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ நல்லா கொதித்து குழம்பு நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை போனோன்னே இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளோட குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மேலே கொஞ்சம் திரும்பவும் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி இல்லைன்ட்டு அதனால் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. பாய்.